இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவை என்கிற மையத்தை அதிகமாக வலியுறுத்துகிற காலங்கள்தான் இந்த லெந்து காலங்கள். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் இந்த நாட்களிலே அதிகமாக நினைவு கூறுகிறோம். ஆனால் அந்த மையத்தில் நாம் சரியாகத்தான் மையம் கொண்டிருக்கிறோமா? சரியான விதத்தில்தான் அதன் தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று கொண்டிருக்கிறோமா? அது திருமறையின் அடிப்படையிலே நிறைவேறுகிறதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஏனென்றால் இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே வெறும் ஒரு சடங்கு நாட்களாக மாறிவிட்டது. மிக வேதனைக்குரியது. திருச்சபையின் முற்பிதாக்களால் இந்த காலங்கள் ஏற்படுத்தப்பட்ட போது இது ஒரு சடங்கின் நாட்களாக அது ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சிலுவையை திருமறை கூறுகிற விதத்திலே அவன் புரிந்து கொள்ளவும் தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையின் நோக்கத்திற்கு திருப்பவுமே நம்முடைய முற்பிதாக்களால் அது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நாமோ அதை இன்றைக்கு வெறும் சடங்காக்கி கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை பரிதாபத்திற்குரிய ஒரு சம்பவமாக மாற்றி அதை நினைத்து நாம் துக்கப்படுகிற மனிதர்களாக மாறிவிட்டோம். இதைத்தான் பேதுருவும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவருடைய விசுவாசம் சரியானது, அவருடைய அறிக்கையும் சரியானது. ஆனால் அடிப்படை புரிதலிலே தடுமாற்றம் இருந்தது. கடந்த சில தியானங்களாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். அதில் 69வது வசனத்தில் பேதுருவின் அறிக்கை என்னவென்றால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதுதான். இது மிக சரியானது, நேர்மையானது, திருமறை சார்ந்தது. அவருடைய விசுவாசம் சரியானது, அவருடைய அறிக்கையும் சரியானது. இதே போல் ஒரு அறிக்கையை பேதுரு செய்ததாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் மறுபடியும் இதே போல் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு சீஷர்களிடத்தில் கேட்டபோது பேதுரு இதே பதிலைத்தான் அங்கேயும் சொன்னதாக நீங்கள் 16வது வசனத்திலே வாசிக்கலாம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனால் இது எந்த விதத்திலே புரிதலிலே தடுமாற்றத்தை கொண்டிருந்தது? இதை தொடர்ந்து வந்த வசனங்களிலே இயேசு தம்முடைய பாடு மரணத்தையும் சிலுவை மரணத்தையும் குறிப்பிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்ட போது பேதுருவால் அதை ஏற்க முடியாமல் அவரை கண்டிக்க தொடங்கினதாக கீழே இருக்கிற வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். 21வது வசனத்திலிருந்தும் 22வது வசனத்திலிருந்தும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, இப்படியெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று பேதுரு சொன்னதையும் இயேசு அதனால் அவரை வன்மையாக கண்டித்ததையும் கீழே இருக்கிற வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். என்ன காரணம்? பேதுருவினுடைய விசுவாசம் சரியானது, பேதுருவினுடைய அறிக்கையும் சரியானது. ஆனால் புரிதல் தவறானது. என்ன புரிதல் தவறானது? கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றால் அவர் இந்த உலகத்திற்கு வந்தது சிலுவையில் அறையப்படவும் மனுமக்களுக்காக பாடுகளையும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளவும் சிலுவையில் மரிக்கவுமே என்பதை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒருவேளை பேதுருவின் சிந்தையிலே கிறிஸ்துவினுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய அற்புதமான வேறுபட்ட நிகரற்ற வாழ்க்கையும் பரிசுத்த தன்மையுமே மேலோங்கி இருந்ததை தவிர சிலுவையில் அறையப்பட வேண்டிய மேசியாவாக அவரை அவர் பார்க்க தவறிவிட்டார். இதுதான் அவருடைய புரிதலில் ஏற்பட்டிருந்த ஒரு பெரிய தடுமாற்றம். பிரியமானவர்களே, இதே தவறைத்தான் இந்த நாட்களிலே நாமும் செய்கிறோம். கிறிஸ்துவை குறித்த நம்முடைய விசுவாசம் சரியானதுதான், நம்முடைய அறிக்கையும் சரியானதுதான். ஆனால் நம்முடைய புரிதலிலே தடுமாற்றம் இருக்கிறது.
ஒன்று கிறிஸ்துவை வெறும் அற்புதம் செய்கிற கடவுளாக மாத்திரமே நாம் பார்த்து விடுகிறோம், அல்லது அவருடைய பாடு மரணத்தின் நோக்கம் ரட்சிப்பின் திட்டத்தை மனு மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக என்பதை புரியாமல் அதை ஒரு பரிதாபத்திற்குரிய சம்பவமாக நினைத்து அதற்காக துக்கமும் பரிதாபப்படவும் ஆரம்பிக்கிறோம். இது சிலுவையின் நோக்கத்தை கெடுத்து போடும், அவருடைய மீட்பின் திட்டத்திலே சேதத்தை ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய லெந்து காலங்களினுடைய தியானங்களும் அனுசரிப்பும் எப்படி இருக்கிறது? சிலுவையில் கிறிஸ்து செய்து முடித்த ரட்சிப்பின் திட்டத்தையும் மீட்பையும் நீங்கள் கொண்டாடுகிறீர்களா, அல்லது அந்த சம்பவத்திற்காக அழுது புலம்பி உங்களுடைய பரிதாபத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு காலங்களாக இந்த காலங்களை நீங்கள் அனுசரிப்பீர்களானால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது என்னுடைய மீட்புக்காக நிகழ்ந்த செயல் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் கொண்டாடுவீர்களானால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் மன்றாடுவீர்களா? நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த லெந்து காலங்களை சிலுவை என்கிற மையத்தை நாங்கள் வைக்கும்போது அதை வெறும் ஒரு பரிதாபத்திற்குரிய காலங்களாக சடங்காக மாற்றிவிடாமல் கிறிஸ்து நிறைவேற்றின மீட்பின் திட்டத்தை கொண்டாடுகிற உயர்த்துகிற காலங்களாக பார்க்கும்படி எனக்கும் எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.